பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாவின் விபரீதங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாவை கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு. இறைவனின் அன்பளிப்புகளில் அது மகத்தானது. அது சிறியதொரு சதை துண்டுதான். என்றாலும் அதனால் விளையும் விபரீதங்கள் தாம் எத்தனை, உருவாகும் பயன்கள் தாம் எத்தனை. அது சக்தி வாய்ந்த பொருள். உள்ளத்தின் கருத்துக்களை அது தானே படம் பிடித்து காட்டுகிறது. நல்வழியை தான் பின்பற்றி நடக்கிறேன் என்று சொன்னதும், ஒதுக்கி தள்ளுங்கள் உங்கள் இஸ்லாத்தை, எங்களுக்கு தனி மார்க்கம் உண்டு, எங்கள் முன்னோர் பின்பற்றிய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம், வேறு எந்த மார்க்கமும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னதும் அந்த சிறிய சதை துண்டுதானே. அது உலகையும் அதிலுள்ளவற்றையும் விளக்குகிறது. கற்பனையில் உள்ளதையும் உள்ளமையில் கண்டுண்டதையும் அது கண்ணாடியில் தோன்றுவதைப் போல் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. படைப்பினங்கள் அனைத்தையும் அறிவுக்கு கட்டுப்பட்டு விடுகின்றன. தான் அறிந்த அறிவுகள் அனைத்தையும் மனிதன் நாவின் உதவியால் மற்றவர்களுக்கு கூறுகிறான். அது சில வேளை விண்ணகத்தையும் அளந்து பார்க்கிறது. வேறு சில சமயம் விண்மீன்களையும் வெண்ணிலாவையும் எடை போடுகிறது. இன்னும் சில சமயம் உயிரினங்களையும் அவற்றை படைத்த இறைவனையும் வம்புக்கு இழுக்கிறது. இந்த சதை துண்டுள்ள ஆற்றல் மனிதனின் அவயங்களில் வேறு எதற்கும் கிடையாது. உங்கள் கண்கள் நிறத்தையும் உருவத்தையும் பார்க்கின்றனவே தவிர அவை நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் விளக்கம் தருவதில்லை. கண்ணுக்குள்ள ஆற்றலை கூட காதுக்கு கிடையாது. அது பார்ப்பதும் இல்லை, பார்த்ததை மற்றவர்களுக்கு கூறுவதும் இல்லை. குரலையும் கீதத்தையும் கேட்கும் ஒரே ஆற்றல் அதற்கு உண்டு. நீங்கள் இனிய கீதத்தை காதால் கேட்டு இன்பமடைகிறீர்கள். ஆனால் அந்த காது கீதத்தின் இனிமையை மற்றவர்களுக்கு உணர்த்துமா? உணர்த்தாது. உணர்த்தும் ஆற்றலும் மனதில் பதிய பேசும் ஆற்றலும் நாவின் பிறப்புரிமைகள். அதுதான் அனுபவத்தை அறுசுவை உண்டியை பற்றி கூறுவது போல் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. ஒரு குருடனுக்கு கடலையும் நிலவையும் விளக்குகிறது. செவிடனின் உள்ளத்தில் அது கீதத்தின் இனிமையையும் திருக்குர்ஆன் ஓதும்போது கிடைக்கும் இன்பத்தையும் ஆழமாக பதிந்து விடுகிறது. நாவு இல்லையேல் குருடன் நிலவை பார்க்க முடியாது. சுருங்கச் சொன்னால், வெற்று மனதோடு பிறக்கும் மனிதனுக்கு அது இறைவனை பற்றிய அறிவை போதித்து விடுகிறது. நாவை தவிர்த்து மற்ற புலன்கள் குறிப்பிட்ட எல்லையில் நின்று சுழல்கின்றன. அந்த எல்லையை அவற்றால் கடக்க முடியாது. மல்லிகை மலரை காதொருகில் கொண்டு போவதால் அதன் நறுமணத்தை நுகர முடியாது. காதுக்கு நுகரும் ஆற்றல் கிடையாது. புத்தகத்தை முகர்ந்து பார்ப்பதால் அதில் அடங்கியுள்ள கருத்துக்களை உங்களால் நுகர்ந்து கொள்ள முடியுமா? ஆனால் நாவு இப்படி கட்டுப்படுத்ததல்ல. அது எதையும் கூறும், எப்போதும் கூறும், எப்படியும் கூறும். கூறும் ஆற்றல் அதன் தனியுரிமை. அந்த உரிமையில் மற்ற புலன்கள் பங்கு பெற முடியாது. அது நற்காரியத்தில் ஈடுபட்டால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். தீக்காரியத்தில் அது தலையிட்டால் சமூகமே அழிந்துவிடும். ஒரு சமயம் இறைவனே இறைவனே என்று துதிக்கும் நாவுதானே மறுசமயம் அவன் மீது வசைபாடுகிறது. நாவை கட்டுப்படுத்தாதவர்கள் மறுமையில் மட்டுமின்றி இம்மையிலும் கேவலப்பட வேண்டி ஏற்படும். மனிதனின் நாவுதான் அவனுக்கு மறுமையில் பெருந்துன்பத்தை கொடுக்கிறது. இந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் தப்ப எண்ணினால் உங்கள் நாவின் இயக்கத்துக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்துங்கள். மனம் போன போக்கில் எதையும் பேசாதீர்கள். மார்க்கத்தின் கட்டளைகளை கண்டிப்புடன் பின்பற்றுகிறவர்கள்தான் நாவின் விபரீதங்களிலிருந்து தப்ப முடியும். இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படாத எதையும் இவர்கள் பேச மாட்டார்கள். விபரீதம் ஏற்படக்கூடிய எந்த வார்த்தையும் இவர்கள் வெளியிட மாட்டார்கள். பொதுவாக எந்த பேச்சு விபரீதத்தை உண்டாக்கும், எந்த பேச்சு சமாதானத்துக்கு வழிவகுக்கும் என்பதை பொதுமக்கள் தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள். நல்ல பேச்சையும் கெட்ட பேச்சையும் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் இந்த துறையில் உங்களுக்கு வெற்றி கிட்டலாம். அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏற்படும் விபரீதங்களை பற்றி இப்போது ஒன்றும் சொல்ல முடியாது.
நன்கு தெரிந்தவர்களே தடுமாறி கொண்டிருக்கும்போது ஒன்றும் தெரியாதவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். மனிதனின் வெளியுறுப்புகளில் மிக கொடியது நாவு. மற்ற உறுப்புகளைப் போல் இது அடிக்கடி சோர்வு கொள்வதில்லை. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயத்தை பற்றி பேசும் திறனுள்ளது இது. எத்தகைய சிரமமும் இல்லாமல் இது இயங்க ஆரம்பித்துவிடும். நல்ல காரியத்தில் சில வேளை நாவு பொறுமை காட்டினாலும் கெட்ட காரியத்துக்கு அது என்றைக்கும் தயங்காது. மற்றவர்களின் மர்மங்களையெல்லாம் சந்திக்கும் இழுக்கும் நாவு அதில் எத்தனை இனியவை காண்கிறது. பொய்யுரைப்பதிலும் அவதூறு பேசுவதிலும் அது எத்தனை இன்பம் அடைகிறது. எச்சரிக்கிறேன், அதை அசட்டை செய்து விடாதீர்கள். அதன் பின் அதனால் ஏற்படும் துன்பத்தையும் அவமானத்தையும் உங்களால் தாங்க முடியாது. எதையேனும் பேசிக்கொண்டிருப்பதை விட மௌனம் சாதிப்பது மிகவும் சிறந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவையில்லாமல் நீங்கள் எதையும் கூற வேண்டாம். தேவை ஏற்பட்டால் தேவைக்கு அதிகமாக பேச வேண்டாம். எதையும் அலசி ஆராய்ந்து பாருங்கள். மார்க்கத்திற்கு முரண்பட்டதையும் விபரீத விளைவுகளையும் உருவாக்கக்கூடியதையும் நீங்கள் பேசாதீர்கள். சிந்தனைக்கும் மௌனத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.